அவர் கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டரா வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து ஒரு முன்னேற்றம் அடைய வைக்கணுங்கிறது என்னோட பெரிய ஆசையா இருக்கு. என் பேர் நிவேதா, சென்னை திருவல்லிக்கேணிலேருந்து வரேன். லேடி வில்லிங்டன் ஸ்கூலில் ஒரே திருநங்கை. நான் தான் +2 எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதை பார்த்துட்டு விஜய் அண்ணா இன்னைக்கு நேரில் கூப்பிட்டு எனக்கு வாழ்த்துக்களும் பாராட்டு சான்றிதழ் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் என் பக்கத்தில் விஜய் அண்ணா வந்து உட்காந்து இருந்தாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ வந்து அவங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய செய்யறாங்க. இப்போ அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையா இருக்கு. அவங்க வந்து இந்த நல்லதெல்லாம் செய்யறதுனால கண்டிப்பா அவங்க வருவாங்க. மேலே போயிட்டு நான் கேட்டேன், அண்ணா ஒரு தடவை உங்களை கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படி கேட்டேன். வாமா அப்படின்னாரு. அந்த விஷயத்துல இத்தனை நாள் நீங்க யாரு என்ன வேணா பேசிட்டு போங்கடா, எங்க தலைவனை பத்தி எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உயர்கல்விக்காக ஏதாவது ஹெல்ப்னா கேளுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதோ ஒன்று நிறுத்திடாம மேலே படி அப்படின்னு. இருந்து வரேன். 10th வந்து 495 சாய்ராம் மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வரேன். விஜய் சாரை வந்து நேர்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மனசுக்குள்ள நிறைய இருக்கு. ஆனா வந்து எதை சொல்றது அப்படின்னு தெரியல. கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா ஒருத்தவங்களை பாக்குறதுங்கிற இவ்வளவு பெரிய செலிபிரேட்டா நேர்ல பாக்குறதுங்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அவங்ககிட்ட என்ன பேசுறது டக்குன்னு வர மாட்டேங்குது. அது ரொம்ப பெருமையா இருக்கு. மற்றவங்களாம் உங்க மார்க் என்ன அப்படின்னு 10th ரிசல்ட் வந்து ஒரு 2 மாசம் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்காது. சீரியஸா இந்த பிள்ளைதான் இவ்வளோ மார்க் வாங்கினுச்சா அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் கொடுக்கும்போது நமக்கு அது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நம்மளை பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இந்த பொண்ணு தான் அங்கே போய் விஜய் சார்ட்ட வந்து அவார்ட்லாம் வாங்கினுச்சா அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணும். அது வந்து நம்ம ரொம்ப பெருமையாக இருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்தப்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்தமாரி நம்மளும் போகணுங்கிற ஒரு ஆசை இருந்தது எனக்கும். அதையும் வச்சுக்கிட்டு நம்ம பேரண்ட்ஸும் நம்மளை பார்த்து பெருமை அடையணும் இல்லையா? அதுக்காக உட்காந்து படித்து அதுக்காக உதவி செஞ்சவங்களாம் நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் நம்ம பேரண்ட்ஸு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்தமாரி யாராவது வந்து என்கரேஜ் பண்ணால் ஒரு மோட்டிவேஷன் பண்ணாலே போதும். பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மள மாரி மார்க் வாங்குவாங்க. நான் திருத்துறைப்பூண்டிலேருந்து வரேன். இது என் தங்கச்சி தான். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் சாரை நேரில் பார்க்குறது. அப்புறம் வந்து நான் படிக்கிறப்ப இந்த மாதிரிலாம் அவார்டெலாம் எனக்கு கொடுக்கல. நான் வந்து அந்தமாரி தான் மார்க் வாங்கினேன். ஆனால் வந்து நான் அப்படி தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் நல்லா படிச்சிருப்பேன். இப்போ வந்து விஜய் சார் வந்து இப்போ எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்தமாரி அவார்டெலாம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது அங்கே வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்யூச்சர் வந்து இருக்குது. அது வந்து விஜய் அண்ணா மூலியமா கிடைக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். கவலைப்பட்டேன், பாப்பா நீ எடுத்துரு எப்படியாவது விஜய் சார் நேரில் பார்த்துருவோம் பேசிடுவோம் நீ அப்படின்னு. இந்த பாப்பாவோட நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அதேமாதிரி கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப வெறித்தரமான ஃபேன் நாங்களாம். எனக்கு ரொம்ப கிடைச்சுன்னா நான் வரேன்னு எல்லாம் ஒரே ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் அலோவ் பண்ணலை. 2 பேர் தான் அலோவ் பண்ணாங்க. நல்லதான், நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமா. இப்போ மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. விஜய் சார் வந்து தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரக் பற்றி ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து ஆகணும். அடுத்து நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ் பற்றி ஒரு பெரிய ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஸ்டேட் போர்ட் சிலபஸுங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் அது இதுவாகும். சிபிஎஸ்சினா நம்ம நீட்டுக்கும் படிக்கலாம், ஜேடபிள்யூக்கும் படிக்கலாம். இந்தமாரி சிபிஎஸ்சி எடுக்கும்போது நம்ம ஸ்டேட் போர்ட் படிச்சுட்டு பல பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒரு வருஷம் பிரேக்கப் பண்ணி அதுக்காக தனியாக கோச்சிங் சென்டர் எடுத்து அதுக்காக ஃபீஸ் கட்டி திருப்பி அதுக்காக ஃபீஸ் கட்டி அங்கே தனியாக படித்து இவ்வளோது சிபிஎஸ்சி வந்து நம்ம ஸ்டேட் போர்டுக்கு பதிலாக இருந்தால் இவ்வளோது நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம சிபிஎஸ்சி சிலபஸ் தான் வந்து நமக்கு நீட் ஜேடபிள்யூக்கெலாம் கேட்பாங்க. அதை வந்து வேஸ்ட்டாக ஒரு வருஷம் இருந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே ஸ்கூல் வழியாகவே படிச்சுக்கிட்டு வந்திருந்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து அந்த சமயத்துக்கு பேச முடியாது. நம்மளால எதுவுமே வந்து பேசணும்னு என்ன கேட்பான். அதாவது இப்போ வந்து பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து வாய் பேச முடியாது. அதனால எங்கள் குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறதுங்களா அப்படின்ட்டு தான் கேட்கணும். வேறு எதுவும் இல்லை. ஒரு சகோதரிக்கு என்ன பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. இப்போது ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்துட்டு 500க்கு 480 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் லெவலில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம எய்ம் வச்சது வந்துட்டு ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வரணுன்னு தான் எய்ம் வச்சிருந்தேன். இட்ஸ் ஓகே, பட் ஸ்கூல் லெவலில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். +2ல் பார்க்கலாம். முதல்ல போனோடனே தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா அதை விட வேறு என்ன வேணும். அது ஓகே, தேங்க்யூ. 589 மார்க்கு. தஞ்சாவூரில் வந்து ஃபஸ்ட் ரேங்க். கல்வியில் நிறையா மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இப்போது இந்த நீட் சம்மந்தமாகலாம் பேசினாங்க.
இந்த சமுதாயத்துல மக்களுக்கு எது ரொம்ப தேவையோ அதை மாற்றம்லாம் கண்டிப்பா வரும்னு எதிர்பார்க்கிறேன். இவங்க அங்க ரெக்வஸ்ட் பண்ணுவாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். சான்ஸ் நிறைய இருக்கு. ஆமா மார்க் சொன்னோம், சூப்பர்னு சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க. பேசணும். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்ல எங்க ஜென்ரேஷனுக்கு சார் பேசினா நிறைய மாற்றங்கள் அவங்க கொண்டு வராங்க. ஸோ அதனால நிறைய இன்னும் அவங்களுக்கு நல்லது சொல்லுங்க, அவங்க கண்டிப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்டா கேட்டோம் சார். சார் அதுலயும் பார்த்தா சாஃப்ட் நேச்சரா இருந்தாங்க, இங்கேயுமே சாஃப்ட் நேச்சரா தான் இருக்காங்க சார். நல்ல தலைவர். ஏன்னா இப்ப நல்ல தலைவரும் இல்ல, நல்ல தலைமையும் இல்ல, நல்ல அலுவலகமும் இல்ல. ஏன்னா நான் அதுல வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.